Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2 அளவைகள் பயிற்சி 2-4 கணக்குகளில் 5 மற்றும் 6வது கணக்குக்குரிய விடைகளை பார்க்கலாம். உங்களுடைய 5வது கணக்கு 2 பசங்கம்மா குணா அப்படின்னு ஒருத்தவங்க, நாதன் அப்படிங்கிற ஒருத்தவங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூம் அவங்களோட ரூமில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கதவு 3 அடி அகலமுள்ள ஒரு கதவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிங்கிள் டோர் வைப்பாங்க இல்லையா, சில பேர் டபுள் டோர் வைப்பாங்க. இன்னும் நாதன் என்ன பண்ணுறாங்கன்னா 1.5 அடியாக 2 கதவு செஞ்சு ரெட்டை கதவு வச்சுருக்காங்க. இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, கதவை மூடிய நிலை, இந்த கதவு க்ளோஸ் ஆகிருக்கு, இப்படி க்ளோஸ் ஆகிருக்கிற கதவை இப்படி க்ளோஸ் ஆகிருக்கிற கதவை என்ன பண்ணுறாங்க, திறக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற கதவை எவ்வளோ தூரத்துக்கு திறக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னோம்னா ஒரு 120 டிகிரி ஆங்கிள், 120 டிகிரி ஆங்கிள் படும்போது என்ன ஆகுது, இங்கே இருந்த கதவு இப்படி போகுது இல்லையா, போகும் பொழுது அப்போ இப்படி இருக்கிற கதவு திறக்கும்போது என்ன ஆகுது, இப்படி போயிடுது. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டோம்னா, யாரோட கதவு குறைந்த வேர்டை கொடுத்துருக்காங்க, குறைந்த பரப்பளவு, இங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னா யாருக்கு குறைந்த பரப்பளவு தூரம் அந்த கதவு நகர்ந்துருக்கும். இப்போ ஒத்த கதவு வச்சாங்களா 2 வச்சாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்னென்னு இப்படி ஒரு டோர் வச்சுருக்காங்க, இந்த டோரை இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க சரியா. இவங்க 2 டோர்னு சொல்லும்போது இந்த டோரை இப்படி 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 மேலேயே போட்டுக்கலாம், இப்படி ஓப்பன் இது இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, இது இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க கேட்ட கேள்வி வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க கேட்டிருக்கிறது பரப்பளவு. அப்போ ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு வில்லு மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. கதவு இருக்குதுன்னா நான் படத்தில் போட்டு காமிச்ச மாதிரி இப்படி கதவு இருக்குதுன்னு சொன்னும்போது என்ன ஆகும், இப்படித்தான் இங்கே இருக்கிற கதவை என்ன பண்ணுவோம், இப்படி லைட்டை நகர்த்தி இப்படி வருவோம். அப்போ வட்ட கோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு குணாவுக்கு போடுறேன். குணாவை பொறுத்தளவுக்கு கதவினுடைய ஆரம் அப்படிங்கிறது வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம், கதவினுடைய ஆரமே வட்டக்கோண பகுதியினுடைய ஆரமாயிருது 3 அடி, கோணம் 120 டிகிரி. வட்டக்கோணப்பதியின் பரப்பளவுக்கு ஃபார்முலா θ/320 πr². நான் ஏன் பைக்கு யூஸ் பண்ணலைன்னா பைக்கு 3.14 வைக்கலாம், 22/7 போடலாம். இது ரெண்டுமே பையிலே வச்சு கணக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு வேல்யூ கொடுக்காம இருக்கேன். சப்போஸ் உங்கள் டீச்சர்ஸ் 22/7 வச்சு போடுன்னு சொன்னால் நீங்கள் அடித்து போட்டுக்கலாம். ஸ்டெப் இவ்வளோ தான், ரைட் சில்ட்ரன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 120/360 பை அப்படி வச்சுட்டு R²னா 3 × 3, 0 அடிச்சு விடுங்க. 1 12 12 3 12 36, இந்த ஒரு 3 இந்த ஒரு 3 அடிச்சுட்டா மீதி நம்மகிட்ட 3 பை மட்டும் இருக்குது சதுர அலகுகள். இதே நாதனுங்க பார்த்தோம்னா வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் 1 அடி. அப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத தசம பின்னமாக தகா பின்னமாக மாற்றுங்க. 2 2 என்ன பண்ணுவோம், இதையும் பெருக்கி இதை வச்சு கூட்டுவோம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தகா பின்னத்தை கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினோம்னா அந்த பகுதியும் முழு எண்ணெய் பெருக்கி தொகுதியை வச்சு கூட்டணும். அப்போ 2 2 2 1 3/2 அடி போட்டாச்சு, கோணம் 120 டிகிரி. நம்மகிட்ட ஏன் 2 வட்டக்கோண பகுதின்னு சொன்னால் டபுள் டோர்னு சொல்லும்போது 2 கதவுமே இப்படி திறக்குது, isn't it children? அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரே ஸ்டெப்பில் 2 வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டேன், 2 πr² போட்டு 2 × θ/360 πr² போட்டு 2 × என்னைக்கும் போல் இது அப்படி வந்துடும் 120/360 பைக்கு பையாக வச்சுட்டு இங்கே R 3/2ங்கிறதுனால 3/2 × 3/2 பெருக்கிறது பாருடா. 0 அடிங்க. 1 12 12 3 12 36 அடிச்சிடமாம்மா. இந்த ஒரு 2ஐயும் இந்த ஒரு 2ஐ கேன்சல் பண்ணிடுறேன், இந்த ஒரு 3ஐயும் இந்த ஒரு 3ஐ கேன்சல் பண்ணிடுறேன், மீதி பையும் 3 இருக்குது. அப்போ 3 π இங்கே பகுதியில் ஒரு 2 இருக்காடா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது மறுபடியும் வகுக்கலாம். 3/2 அதாவது இங்கே கொண்டு வந்தோம் இல்லையா, 3/2 என்னன்னு போட்டோம், 1.5 அடின்னு போட்டோம் இல்லையா. அப்போ 1.5 அடி 3/2னா 3/2 1.5 போடுறோம். இது 1.5 பை தான் வருது. ஆனால் இவர் 3 பை, அதை போல் 2 பங்கு தூரம் இப்படி திரும்பி வருது இல்லையாம்மா. அப்போ திரும்பி வரும்பொழுது யாருக்கு கதவு ஓப்பன் ஆகும்போது அதிக அளவு பரப்பளவை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லும்போது நாதனின் கதவிற்கு குறைவான பரப்பு தேவை. யாருக்கு குறைவுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நாதனின் கதவு அது ஓப்பன் ஆகிறதுக்கு தான் குறைவான பரப்பு தேவைன்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்குடா. 15 மீட்டர் × 8 மீட்டர்னா 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வக வடிவ ஒரு நிலம் இருக்குது. அந்த செவ்வகத்தில் 4 மூலையிலையும் ஒரு நடுவுலையும் ஒரு 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறால் பசுக்கள் மொத்தம் 4 1 5 மாடு கட்டியிருக்காங்க. அந்த மாடு கயிறினுடைய நீளம் எவ்வளோன்னா 3 மீட்டர். ஆமாம். எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை கண்டுபிடி. இந்த மாதிரிலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கேட்பாங்க. யோசிப்பா, ஒன்றுமே கிடையாது. அந்த கணக்கை நம்ம படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக வரைக்கும் தான் கணக்கை நல்லா படிக்கணும்.
ஒரு படத்தை போட்டு பார்க்கணும், என்ன கேட்டிருக்காக, என்ன தேவைன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம செவ்வகம் வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ள செவ்வகம். 4 மூலையிலும் ஒரு கயிறு கட்டியிருக்காக, ஒரு நீல கயிறு. அந்த கயிறோட நீளம் எவ்வளவாமா 3 மீட்டர். அப்போ போட்டாச்சு. இந்த மாடு என்ன பண்ணும், இந்த இடத்துல கட்டியிருப்போம்மா, இந்த இடத்துல வந்து கழுத்தில் கட்டியிருந்தோம்னா இந்த மாடு என்ன பண்ணும், இப்படி வட்டமாக இப்படி ஒரு வட்டமாக போய் வரும். எவ்வளோ வட்டத்துக்கு போய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த கயிறினுடைய நீளம் எவ்வளவோ அந்த அளவு வட்டத்துக்கு இப்படி இப்போ இங்கே வச்சு காமிக்கிறேன் நான். இப்போ இது வந்து சென்டர். இப்போ இந்த இடத்துல கயிறை கட்டிட்டோம்னா இது என்ன பண்ணோம்னா இப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். அப்படி ரவுண்டு போயிட்டு வரும்போது நீ என்ன லிசன் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அந்த அதோட நீளம் இருக்குது இல்லையா, கயிறுனுடைய நீளமே என்ன ஆயிடுது, அந்த வட்டத்தினுடைய ஆரம் ஆயிடுது இல்லையா சில்ட்ரன். அப்போ நான் மேயப்படாத பகுதினா, அப்போ இங்கே கயிறு கட்டினா இங்கே இவ்வளோ தூரம் ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம் சொல்லும்போது நடுவில் ஒரு வட்டம் போட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ இந்த இதில் வெளிப்புறம் போயிடுது. இப்போ உள்ளே வந்து செவ்வகத்தில் இவ்வளவு இடத்த மேய்ஞ்சிருது, இவ்வளவு இடத்த மேய்ஞ்சிருது, இவ்வளவு இடத்த மேய்ஞ்சிருது, இங்கே இவ்வளவு இடத்த மேய்ஞ்சிருது, இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு வட்டம் மேய்ஞ்சிருது. அப்போ படத்தை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறோம், மொத்த செவ்வகத்தின் பரப்பளவு 1 2 3 4 கால்வட்டத்தையுமே ஒரு முழு வட்டத்தை கழிச்சிட்டோம்னா மாடு மேயப்படாத பகுதி நம்மளுக்கு இந்த ஒயிட் பிளாங்காக இருக்கிறது கிடச்சிரும் இல்லையா ஐடியா. அப்போ வந்து எப்படி சொல்லலாம், பசுக்களால் புற்கள் மேயப்படாத பகுதி இந்த செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து கழித்தல் 4 கால்வட்டங்களின் பரப்பு ஒரு வட்டத்தின் பரப்பு. அந்த ஒரு வட்டத்தின் பரப்பையும் 4 கால்வட்டத்தின் பரப்பையும் கூட்டி வச்சுக்கிட்டு அதுலேருந்து செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து அதை கழிச்சம் சொல்லி சொன்னால் கிடைக்கும். இப்போ செவ்வகத்தின் நீளம் 15 மீட்டர், அகலம் 8 மீட்டர், பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் 5 8 120, அது நம்மளுக்கு தெரியும் போட்டுடலாம். ஒரு முழு வட்டத்துக்கு வட்டத்தினுடைய ஆரம் 3 மீட்டர், பரப்பளவு பையா ஸ்கொயர், பைக்கு பதிலாக 3.14 வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஆரம் வந்து 3 தான். அப்போ ஆர் ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 3 9 3.4 9 பெருக்கி போட்டால் 28.26 சதுர மீட்டர். கால்வட்டத்துக்கு ஆரம் வந்து 3 மீட்டர். ஆனால் 4 கால்வட்டம் இருக்கனால 4 கால்வட்டங்களின் பரப்பளவு 4 பெருக்கல் 1/4 இல்லையாம்மா. அப்போ இப்போ 4 பெருக்கல் கால்வட்டத்துக்கு கால் பையார் ஸ்கொயர்டு. அப்போ 1/4 இன்ட்டு பைக்கு போல் 3.14 இன்ட்டு ஆரத்துக்கு 3 இன்ட்டு 3. இந்த 4 அடித்து விட்டுருங்க. மீதி அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 3 9, இது 3.14 பெருக்குன்னா 28.26. இப்போ 4 கால்வட்டங்களினுடைய பரப்பையுமே ஒரு வட்டத்தின் பரப்பு, 4 கால்வட்டத்தின் பரப்பு ப்ளஸ் ஒரு வட்டத்தின் பரப்புனா 4 கால்வட்டத்துக்கு எவ்வளோ 28.26, ஒரு வட்டத்துக்கு எவ்வளோ தான் 28.26. இங்கே சைடில் கூட்டி போட்டிருக்கிறேன். எவ்வளோ வந்திருக்குது 56.52. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இதை நம்ம பண்ணிட்டோம், ப்ராக்கெட் இருக்கிற வேலையை பண்ணிட்டோம். 4 கால்வட்டத்தை ஒரு வட்டத்தையும் கூட்டி வச்சா எவ்வளோ வந்துருச்சு நம்மளுக்கு 56.52 வந்துருச்சு. செவ்வகத்துக்கு எவ்வளவு 120. அப்போ அந்த 120லேருந்து அதை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், அப்போ புற்கள் மேயப்படாத பகுதி இந்த செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் 4 அந்த 2 அந்த கால் வட்டம் ப்ளஸ் வட்டம் கழிச்சோம்னா இங்கே சைடில் கழிச்சு போட்டிருக்கிறேன் நான். கழிச்சு எவ்வளோ வருது 63.48 சதுர மீட்டர். அடுத்த 2 கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.